சிறகடிக்க ஆசை அடுத்தது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ரோகிணி பயங்கரமாக ஒரு திட்டம் போடுறாங்க. இந்த மீனாலையும் இந்த முத்தாலையும் நமக்கு வரக்கூடிய பிரச்சனையில் அடுத்தடுத்து கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. நம்ம எப்படியோ சிட்டிகிட்ட பணம் வாங்கினது இவங்க வீட்டுக்கு எப்படியோ தெரிஞ்சிடுச்சு. இந்த தெரிஞ்ச விஷயத்த இவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இப்போ நிப்பாட்டினா பரவாயில்ல, எப்படியும் நம்ம அத்தைக்கு காதுக்கு பேசி இந்த ஆண்டி ஏற்கனவே நம்ம மேலே காண்டில் இருக்காங்க, ஏற்கனவே நம்மளை பாடா படுத்துறது காணாதுன்னு இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா ஏன் கண்டமட்டெல்லாம் நிறுவாங்கிற அப்போனா உங்கள் வீட்டில் உள்ளவங்க அத்தனையும் நீ சொன்னது எல்லாம் பொய்யா, அவங்க அப்பா மலேசியாவில் இருக்காங்க, உங்கள் சொந்தக்காரங்களாம் வெளிநாட்டில் இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியே, அப்படின்னா நீ உருட்டல்காரியா அப்படின்னு நம்ம ஆண்டி கேட்டால் நம்ம எந்த மூஞ்சை கொண்டு அவங்ககிட்ட பேச? இதுக்கு முழுக்க காரணமே இந்த மீனாவும் முத்தும் தானே. இந்த மனோஜி நமக்கு கரெக்டாக இருந்தோம்னா இந்த பிரச்சனை இருக்குமா? நம்ம வீட்டில் இந்த மீனாவும் முத்துக்கு தான் மரியாதை இருக்குது, நமக்கு இப்போ வர வர சுத்தமாக மரியாதை இல்லை, இதை எப்படியாவது உடைக்கணும் அப்படின்னு நம்ம ரோகிணி பயங்கரமாக திட்டம் போடுறாங்க. இந்த சிட்டியை வச்சு தான் அந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ண முடியும். இந்த மீனாவை ஜெயிலுக்கு எப்படியாவது அனுப்பணும். அவளுக்கு ஏற்கனவே சிந்தாமணி ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால அந்த பிரச்சனையை இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையை உருவாக்கணும். அவளை பிரச்சனையை உருவாக்கினா மட்டும்தான் நம்ம பல மாதிரி அந்த ஆண்டிகிட்ட அன்பாக இருக்க முடியும். இந்த விஷயத்தை எப்படியாவது அந்த சிட்டிக்கிட்ட சொல்லி நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடில் திடீர்னு மீனா நம்ம முத்துட்ட சொல்கிறாங்க, இந்த ரோகிணி பார்த்தீங்களாங்க, உங்களுக்கு ஆகாதவங்ககிட்ட போய் கடன் வாங்கியிருக்காங்க. இப்போ சிட்டி என்னைக்குனானா நம்ம வீட்டில் கேட்பான், நம்ம வீட்டில் நம்ம பத்திரத்தை இந்த இருக்க வீடை நம்ம தெருவில் விற்றுட்டு தான் போகிறோம் அப்படின்னு மீனா நம்ம முத்துட்டு சொல்கிறாங்க. ஆமாம் மீனா, நீ சொல்கிறது உண்மையாக தான் இருக்கும். நீ என்ன விஷயம் சொல்கிறியோ அத்தனையும் நடக்குது. சின்ன சின்ன விஷயத்தில் கூட இந்த ரோகிணி பொய்ய சொல்லி எத்தனை விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருக்கு தெரியுமா? அந்த பார்லர் அம்மா இருக்கிறது எல்லாத்தையும் நம்மளை விற்று நம்மளை தெருவில் விட போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம சுதாரிக்கணும். எப்படியாவது அந்த பணத்தை ஏமாந்த பணத்தை நம்ம வாங்கி நம்ம ஒரு ட்ரைனிங் ஸ்கூல் நடக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கோம் பார்த்தியா, அதை சீக்கிரம் செயல்படுத்தணும். அந்த சிட்டி ஏற்கனவே எனக்கு ஆக மாட்டான், இவன் வீட்டுக்குள்ளே வந்தால் இப்போ பிரச்சனை நிறைய ஆகும். எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரோகிணி தான். இந்த ரோகிணி இந்த பார்லம்மா சும்மாவே இருக்காது, எல்லா இடத்துலையும் போய் கடனை வாங்கிட்டு வந்துடும். வீட்டுக்கு இது தெரியலை. இன்னும் பார்த்தோன்னா நம்ம அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சுதுன்னா இப்போ ஏற்கனவே அம்மா பயங்கரமாக ஆடிக்கிட்டு இருக்கு. பயங்கரமாக இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் பார்த்தோன்னா அந்த பார்லம்மாவை ஒரு வழி பண்ணிடும் நம்ம விஜய் அம்மா அப்படின்னு நம்ம முத்து நம்ம மீனாட்ட சொல்கிறாங்க. இது விஜயா காதுக்கு வருது தகவல். வந்தோடனே விஜயா பலபடி ரோகிணியை கூப்பிட்டு வச்சு, என்ன நீ ஊரெல்லாம் கடன் வாங்கி வச்சுருக்கியா, இது உண்மைதானா அப்படின்னு கேட்டோன்னே ஆமாம் அப்படின்னு 2 அறை நம்ம ரோகிணிக்கு அடித்தோன்னே பலபடியும் ஐயோ இப்போ தானே அடி வாங்கணும், திரும்பியும் அடியா அப்படின்னு அடித்து வாங்கிட்டு, இதுக்கு அத்தனைக்கும் காரணம் அந்த முத்து தான், அந்த முத்தை ஒரு வழி பண்ணியே ஆகணும் அப்படின்னு ரோகிணி பயங்கரமாக திட்டம் போடுறாங்க. இந்த முத்து இந்த பார்லம்மா எத்தனை தடவை அடி வாங்கினாலும் கொஞ்சம் கூட திருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருந்தாரு. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மனோஜ் கையாதவனை கல்யாணம் முடிச்சுட்டு நான் படுற அவஸ்தை எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு ரோகிணி மனசில் நினைக்கிறாங்க. எப்படியாவது இந்த குடும்பத்தை விட்டு பிரித்து மனோஜியை கூட்டு போயிட வேண்டியதான், வேறு வழியே கிடையாது. நம்ம இந்த விஷயம் எல்லாமே தெரிய வரும்போது நம்ம வேறு வழியே கிடையாது. இந்த மனோஜி ஒரு காலத்துலேயும் நம்ம பேச்சை கேட்க போகிறது மாதிரி தெரியல. இவனை மண்டையில் கொட்டி தான் கூட்டு போக வேண்டியிருக்கும். இவனுக்கு என்றைக்குமே மண்டையில் கூறும் கிடையாது, சரக்கும் கிடையாது. இவனுக்கு சரக்கை வர வைக்கணும்னா நம்ம சொல்ல தான் இவனுக்கு மண்டையிலே அறிவு வரும். அப்படிதான் நண்பர்களே நம்ம ரோகிணி இந்த மனோஜியை கைக்குள்ளே வச்சு இந்த மனோஜி முட்டாப்பையில் நம்ம கூடயே வச்சுக்கணும் அப்படின்னு ரோகிணி பயங்கரமாக திட்டம் போடுறாங்க. அப்படி தான் அடுத்த எபிசோடு போகுது நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.